தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து டேட்டா அசிஸ்டன்ட், வெறும் டேட்டா அசிஸ்டன்ட் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது இல்லாமல் இன்னும் ஒரு 11 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா மினிமம் 8th படித்தவங்க, 10th படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, எனி டிகிரி படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரிலவெண்ட்டாக டிகிரி படித்தவங்க, பிஇ பிடெக் படித்தவங்க, பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் படித்தவங்க, இவங்க யாராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையில். ஓகேங்களா? சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 13,000 மினிமம் சேலரி, மேக்ஸிமம் அப்படின்னா 40,000 உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 11 விதமான பதவிகள் சொன்னோம். அதில் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு சேலரி. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 8/4/2024 தான் லாஸ்ட் டேட். எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கனாலே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு பே பண்ணணுங்கிறதால நீட் கிடையாது. ஃபஸ்ட்டு அப்ளிகன் நேம், விண்ணப்பதாரரின் பெயர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துக்கோங்க. இரண்டாவது அவருடைய தகப்பனார் பெயர் என்ன, அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவங்க கொடுத்துருந்த இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை. தென் உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, உங்களுக்கான வயது என்ன, நீங்கள் எந்த வயதை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 8th எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் படித்ததில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை எத்தனை % வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள், அதாவது ஜென்ரல், அன்ரிசர்வ்டு, ஓசி கேட்டகரியா, இல்லை பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியா, இல்லை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியா, எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கரண்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்கணும். இப்போ இருக்க தற்போதைய முகவரி. இதில் பர்மனண்ட் அட்ரஸ், 2 வேறு அட்ரஸ்னால் வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு பார்த்து அந்த நம்பர் என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், ரீச்சபிளாக இருக்க நம்பரை மட்டும் கொடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஓகேங்களா? இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரியாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் இதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அனுப்புகிறப்ப அதையும் சேர்த்து வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு, இங்கே விண்ணப்பதாரர் கையொப்பம், அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிற ஒரு கேள்வி இருக்கும், அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் காப்பீஸ் டு பி அட்டாச்ட் அலாங் வித் த ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட், 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும்.
ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், 10th மார்க் ஷீட் வைக்கலாம், இல்லைன்னா 12th மார்க் ஷீட் வைக்கலாம். அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் அண்ட் தென் மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கம்பல்சரி, 10th இல்லை 12th ஏதோ ஒரு மார்க் ஷீட் வைக்கணும். ஏன்னா தமிழில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் அவங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப். நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்ததை வைக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி வைக்கலாம், ஆதார் கார்டு வைக்கலாம், ரேஷன் கார்டு வைக்கலாம், இல்லை பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கொடுத்த அந்த டேக்ஸ் ரெசிப்ட் வந்து நீங்கள் வைக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு அடுத்தது வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். யார் கேட்டிங்கன்னா குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லாமல் அது ரெண்டும் வந்து கம்பல்சரி வாங்கணும். உடல் ஊனமுற்றோர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், ஓகேங்களா, அவர்கிட்ட ஒரு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க. இல்லை இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு என்ஓசி வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. என்னென்ன வைக்கணுங்கிறது இதிலேயே கொடுத்துட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பினா மட்டும் போதும். சரி, ஓகே. நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் பார்க்கலாம் வாங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்னோம், லாஸ்ட் டேட்டுங்கிறது 8/4/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் நாட் அக்செப்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், பியூஎம்எஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், 34,000 மந்த்லி சேலரி. செகண்ட், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, இதுக்கு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி. டிஸ்பென்சர், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருந்தா 750 rupees per day உங்களுக்கு சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, MPHW, பல்நோக்கு மருத்துவ பணியாளர். 8வது படிச்சிருந்தா போதும், பாஸ் பண்ணியிருந்தால் போதும், எழுத படிக்க தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. பர் டேக்கு உங்களுக்கு 300 rupees சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் சித்தா, பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், மந்த்லி 40,000 சேலரி. சிகிச்சை உதவியாளர், இதுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 50,000 per day per month உங்களுக்கு சேலரி. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பேச்சுலர் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 சேலரி. டேட்டா அசிஸ்டன்ட், இதுக்கு நீங்கள் ஐடிக்கு ரிலவெண்ட்டான டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், 15,000 மந்த்லி சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற சுகாதார மேலாளர், அர்பன் ஹெல்த் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், 25,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. MLHPன்னு சொல்லுவாங்க, இடைநிலை சுகாதார பணியாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா செவிலியர் பட்டாய படிப்பு, அதாவது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இளங்கலை செவிலியர் பட்டம், அதாவது நீங்கள் யூஜியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், 18,000 ரூபாய் சம்பளம். ஆய்வக நுட்பவர், 12th பாஸ் பண்ணிக்கணும், DMLT, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி 2 வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், 13,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் மொத்தம் 11 விதமான பதவிகளின் முழு தகவல். ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால், அதாவது டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், 2 ஆப்ஷன் தான். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான். என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001. இந்த அட்ரஸுக்கு ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லை விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணுங்கள், 2 ஆப்ஷன் தான். ஓகேங்களா. லாஸ்ட் டேட் 8 ஏப்ரல் 2024 சாயந்தரம் 5 மணி தான் லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.